அண்ணே அண்ணே எவ்வளோதாங்க நாங்களும் முட்டு கொடுக்கறது. சரி, இதை கண்டுக்காம விட்டா நாளடைவில் சரியாயிடும் பார்த்தா அது எப்படி கண்டுக்காம உங்களை போக விட முடியும்? திருப்புங்கடா கேமராவா அப்படின்னு எல்லாருடைய ஃபோக்கஸையும் உங்க மேல திரும்புற மாதிரி குந்தவையை கூப்பிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. அந்த மாவும் ஜாலியா பக்கத்துல நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்கிறதுன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. இருப்பினும் இதுக்கு மேல என்ன டீடைலிங் வேணும்? ஒரு பக்கம் ஒய்ஃப், இந்த பக்கம் கேஸ் கொடுத்துருக்காங்க, விவாகரத்து வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க அவங்களோட இருக்கணும்ன்றாங்க, எங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. பேருக்கு தான் பேப்பர் ஒய்ஃபா நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா ஆனா அப்படிதான், ஆமா அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? த்ரிஷாவும் நானும் ஒன்னா இருக்கேன்னு சொல்றீங்களா? சரி, அப்படின்னா வச்சுக்கோங்க. எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. என் மேல எவ்வளவு பேசணுமோ பேசிக்கோங்க. ஆனா இப்பவே பேசிக்கோங்க. பேசி பேசி உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் மற்ற டாபிக் வந்துச்சுன்னா இந்த டாபிக் மறந்துடுவீங்க. என்னையும் ஜெயமரவி கணேஷா மாதிரி ஏத்துப்பீங்க. ஸோ டிவோர்ஸ் பண்ண மாதிரி ஆச்சு, என்ன மேல இருந்த கலக்கத்தை கிளியர் பண்ண மாதிரி ஆச்சு. அப்படின்றது தான் நம்மளுடைய தலைவர் பிளானா என்னன்னு தெரியல. இல்ல எல்லா பொலிட்டிக்கல் டீமுக்கும் நடுவில் ஏதாவது பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கான்றது தெரியல. இல்ல இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணி தான் இப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியல. வெளியில இருந்து பாக்குற மக்களாகிய நமக்கு எது உண்மை எது போய் யார் யாரோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது அரசியல சொல்றேன், எந்த சில விஷயங்கள்லாம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. யாரை நம்புறதுனே தெரியல. தாசனா சமீபத்துல மகளிருக்காக ஒரு மாநாடு நடந்துச்சு. மகாபலிபுரத்துல ஒரு சில வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறோம், ஒரு சில சலுகைகள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து ஹர்ட் ஆகிறத பார்த்ததை நான் பார்க்குறேன், அதை பார்த்து நான் ஹர்ட் ஆகிறேன், அதெல்லாம் ஒட்டே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படி ஒன்றும் பெருசா ஒருத்தலன்னு சொல்லி கண்டுக்காம விடலான்னு நினைச்சோம். ஆனா மீடியா இருந்தும் தெரிஞ்சோ கல்யாணத்துக்கு அவங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்க, அது எப்படி பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும்? யாராவது ஒரு அவதூறு சொல்லிட்டா அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டு விட்டுறாங்க. ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு. வீடியோல சொல்ற மாதிரினா ஒண்ணு கிடையாது. மீடியா இந்த மாதிரி அவதூறு பரத்துறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு போஸ்ட் வருமானு வெயிட் பண்ணி மேலையும் கீழே பார்த்துட்டு இருந்தா அப்படி ஒண்ணுமே வர மாட்டேங்குது. 2 நாள் முன்னாடி கலாட்டா ஃபங்க்ஷன்ல பிளான் பண்ணி குந்தவை போட்டோவை போட்டு விட்டு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. உடனே குந்தவை நீ வீட்லயே குந்தவை அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம பார்த்திபன். அதுக்கப்புறம் ரங்கராஜ் பாண்டே போய் சொல்லியிருக்காரு போல, ஐயா இதெல்லாம் தேவையில்லாதது, அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அதனால கலாட்டா டீம் கிட்ட போய் இதை போடாதீங்க, கட் பண்ணி தூக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு பையப்புள்ள வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டுச்சு. இந்த விஷயம் த்ரிஷா காதுக்கு போய் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு த்ரிஷா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பார்த்திபன் வந்து நான் பெண்களை ரொம்ப மதிக்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், நான் எதாச்சும் ஏதோ சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நான் வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஆனா அவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான். ஆனா கடைசியில அவர் ஏன் மன்னிப்பு கேட்ட வச்சுட்டாங்க. அந்த வீடியோ அபிஷியலா கூட வரல, ஏதோ ஒரு சிறுவண்டு எங்க இருந்தோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கு. இவங்க அரசியல் புரசல் இவங்க காதுல வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசா பேசுறாங்க நம்ம த்ரிஷா. சமீப காலத்துல டிவோர்ஸ்ன்றது ரொம்ப கேஷுவலா போச்சு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படின்னு பிடிக்காமலேயும் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தாங்க. அதுவும் எல்லாரெல்லாம் கிடையாது. ஒரு சில 2-3 கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் கல்யாணமே பண்ணிக்காமலும் கடைசி வரைக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் இருக்கிறத விட்டு சிறப்பானதான் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ பிடிக்கலன்னா போயிட்டே நெக்ஸ்ட் அப்படின்னு கேஷுவலாக தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. இது சினி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது, நான் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது. இது எப்படியே போச்சுன்னா நம்மளோட கலாச்சாரம் சீரழிஞ்சு தான் போகிறோம். அது எப்படியோ போய் தொலையுது. நம்ம செட் பண்ணதான கலாச்சாரம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஒருவேளை இப்போ நடக்கிற மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கு இருந்து ஆரம்பித்து 15-20s அப்புறம் லவ்னா என்ன, கேரிங்னா என்ன, பாசம்னா என்னன்னு சுத்தமாக மாறிடும். இதை நான் விஜய்க்கு அகேன்ஸ்டாவோ இல்லை யாருக்கும் சப்போர்ட் பண்ணியோன்றதுக்கெல்லாம் பேசலைங்க. இப்போ வந்து பேச்சு பொருளாக இருக்கிறது விஜயோட மனைவி. மற்றவங்களும் யோகியமானு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்லேயும் குச்சி விட்டு ஆட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உண்மையும் வெளிவரும். நான் யாரையும் சொல்ல, நான் குறிப்பிட்டு சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெரிய டிசிஷன் எடுத்துட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல்யாணம் பண்ண அந்த பொண்ணையும் நமக்கு பிறந்த குழந்தையும் யோசிச்சு நமக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி அமையும், நம்ம எடுக்கிற முடிவு அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு லாங் டேர்மாக யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆண் வந்து ஒரு பெண்ணையும் குழந்தைங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு போயிடுறான்னு வச்சுக்கலாம். அவர் அங்கே ஹாப்பியாக இருப்பார், இந்த பொண்ணு அங்கே ஹாப்பியாக இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த பொண்டாட்டி இந்த பையனையும் புருஷனையும் விட்டுட்டு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு போயிட்டா அதே பொண்ணை வந்து எப்படிலாம் பேசுவாங்க எல்லாருமே. இதே மாதிரி போல்டாக ஒரு சில பொண்ணுங்கள் டிசிஷன் எடுத்துட்டா என்ன ஆகும், நாரி போகும். ஸோ தயவு செஞ்சு ஆண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. இப்போ இவர் அக்யூஸ் பண்ணி நிறைய பேர் இன்டர்நெட்ல போட்டுட்டு இருக்காங்கல்ல, இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு. அவங்க மட்டும் யோகியமா? அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல மட்டும் அவங்க எதுவும் பண்ணலையா? அப்படி அவங்க பண்ணலன்னு சொன்னாலும் அவங்களுடைய லைஃப்குள்ள சிஐடி விசாரணை பண்ணாதான் அவன் யோகியமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும்.
ஸோ இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னு யாரையும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அப்ரப்டாக இவர் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அதனால இவரை மறைச்சி ஒரு யூஸும் கிடையாது. கூப்பிட்டு போயிடலாம், மக்களுக்கு கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சுருக்காரா அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவரை நம்பினாங்க, அவர் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு நம்பினோம். ஆனால் அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஏமாற்றம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் இன்னாருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இன்னாருக்கு குழந்தையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச அப்புறமும் ஒரு கல்யாண ஆண் இன்னொரு பெண்ணை ஃப்ளர்ட் பண்ணாலும், பிடிக்கிற மாதிரி மைக்கி பேசியிருந்தாலும், இல்லை கல்யாணம் ஆச்சுன்றதை மறைச்சிருந்தாலும் ஒரு பாயிண்டில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் பாவம், அந்த பாவம் எனக்கு வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானும் பப்ளிக்காக வரேன்னு சொல்லி அவங்களும் வந்து பப்ளிக்காக இந்த மாதிரிலாம் வர்றது ஜோடி போட்டுட்டு கொஞ்சம் கோவமாக தானே வருது. இப்போ பார்த்திபன் மாதிரி ஒரு சிலர் விடுற பார்ட்டிக்கு மட்டுமே அகேன்ஸ்டாக இவங்க பேசுகிறாங்க, கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இப்போ த்ரிஷாவை இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பதில் கேட்டால் லா என்ன சொல்லுது? பிடிச்சவங்க பிடிக்கவங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரீசனாக இருந்தாலும் சரி, மேஜராக இருந்தால் போதும், எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. சரி, ஃபைனலி கமிங் டு மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. உண்மையாக எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், உண்மையாக அவரை மட்டும்தான் பிடிக்குன்றது கிடையாது. ஒரு சினிமா பிரபலம் மாதிரி நிறைய பேர் இவர் பிடிக்கும். ஆனால் அரசியல் இவர் எப்படின்னு கேட்டால் அது இனிமே தான் பார்க்கணும். ஆனால் அரசியல் சினிமா இது ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுட்டு பர்சனல் லைஃப்பில் விஜய் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு பிடிச்ச ஒருத்தர் தனக்கு பிடிக்காத செயலை செய்கிறப்போ அது வெளிப்படையாக தெரியாத ஆதாரமாக இருக்கும்போது அவர் இப்படிப்பட்ட ஆள் கிடையவே கிடையாதுன்னு நம்பிட்டு இருக்கும்போது, ஒரு சில கண்ணு முன்னாடி விஷயங்கள்லாம் உண்மையானு நடக்கும் போது அந்த ஏமாற்றம் தான் எங்க நடந்திருக்கு. இப்போ இவர்கிட்ட மட்டும் கிடையாதுங்க, இதே கவலை ஜிவி பிரகாஷ் மேலேயும் இருக்கு, ஜெயம் ரவி மேலேயும் இருக்கு, விஷ்ணு விஷால், கமல்ஹாசன், தனுஷ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மேலே இந்த மாதிரி கவலைகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து லவ் பண்ணவங்க மனைவியை நிறைய வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருமே இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல, தன்னோட குழந்தைகளோட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. இந்த விஷயம் அந்த பொண்ணை மட்டும் பாதிக்காது, நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளுக்கும் பாதிக்கும். ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளை பற்றி யோசிச்சு பண்ணுங்க. ஒரு பொண்டாட்டி தான் உங்களுக்கு வேறு யாரும் மறைக்கிறது, ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைங்க, உங்களோட பிள்ளைங்க, உங்களுடைய ரத்தம், அவங்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த விஷயமும் பாதிக்காத மாதிரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். வேணும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை நிறைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.